வாழ்ந்து வரும் நாளிலே அவர்கள் கற்பமானவுடன் அதை அறிந்த கம்சன் அவர்களுக்கு விலங்கிட்டு செயலடைத்தான். இப்படி இவன் செய்யும் கொடுமை தாங்க முடியாமல் எல்லோரும் அபயமிட அபயம் பொறுக்காமல் மூவாதி முத்தம் முடித்தெழுந்தார். ஆதி நாராயணரே, சோதியே, வேதச்சுடரே, மும்மூர்த்திகளுக்கு முதன்மையாய் நின்றோனே, பக்தர்களை காக்கும் கருணாகரனே, உச்சிச்சுளியே, உம்மன்றே எழுத்தோனே, அச்சுச்சுளியே, அம்மன்றே எழுத்தோனே, 6 பிறவியிலும் உண்மை அனுப்போல் நினையாமல் பாவங்கள் செய்து 7வது பிறப்பில் எழவு வைத்தாலும் அவர்களுக்கு வரமருளும் கருணையின் வடிவே, 7 பிறவியிலும் எல்லளவு நினைக்காமல் பாவமே செய்த பாவிகள் நரகத்தில் அழுந்துவார் என்று வேதங்களில் எழுதி ஏதுவரமானாலும் தேசமிட்டு வெள்ளமிகு வைத்தோனே, ஆயனே, ஆதி நாராயணரே, இந்த வஞ்சக கஞ்சம் செய்யும் கொடுமையை மாற்றுமையா என்று தேவர்களும் பூமாதி லட்சுமியும் முறையமிட்டு வேண்டினார்கள். அவர்களுக்கு எம்பெருமான், தேவர்களே, நந்தி குலம் காக்க நான் வந்து ஆயர்பாடியில் பிறப்பேன், அஞ்ச வேண்டாம். பாண்டவர்களுக்கு உபகாரம் செய்யவும் பாரத போர் முடிக்கவும் அங்கு வந்து நான் தோன்றி ஆயருடன் வளர்வேன் என்று தேவர்களுக்கு விடை கொடுத்துவிட்டு ஈசனிடம் வந்து, நான் நாராயணராய் நாட்டில் தோன்றி பூபாரம் தீர்க்கவும், தேவகி ரோகிணி சிறை மீட்டி வாழ்வு கொடுக்கவும், சப்தப்பிரக்காரர்களை அழிக்கவும், முன்னே வியாசர் மொழிந்தபடி முறைநூல் தவறி போகாமல் தெய்வகிக்கு மகனாக பிறப்பேன் என்று சொன்ன மொழி மாறாமல் என்னை பிறவி செய்து அனுப்பும் இரவாதிருக்கும் பெருமானே என்று வேண்டிக் கொண்டார். ரிஷிகளையெல்லாம் கோபியர்களாகவும் தேவர்களையெல்லாம் ஆயர்களாகவும் பிறவி செய்து அனுப்பி வையும், லட்சுமியை ருக்குமணியாக பிறவி செய்யும் என்றார். ஈஸ்வரரும் அவ்வாறே பிறவி செய்து அனுப்பி வைத்தார். மாயோன் ஆகிய பகவான் தன்னுடைய மாயால் தன்னிலிருந்து பகவதியை தோன்ற வைத்து அவளிடம், தெய்வகியால் வயிற்றிருக்கும் 7 மாத கருவை நீ ரோகிணி வயிற்றில் மாற்றிவிடு, நீ போய் யசோதை வயிற்றில் கருவாகு, நான் தெய்வகியால் வயிற்றில் பிறக்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டு